வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் லவ் கேம் அப்படின்ற அனிமேவோட எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இந்த அனிமேவ பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயோ பார்த்துருக்கோமேடா அப்படின்ற ஃபீல் வரும். அது எங்கன்னா, காகுயா சாமா லவ் இஸ் வார் அப்படின்ற அனிமேவ பார்த்த மாரி தான் இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற கான்செப்ட் அதுமாரி தான் இருக்கும். பட் ஆனா, அதுமாரி இருக்காது. என்னடா குழப்புறானேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிரும். இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே யூக்கியா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சு பார்க்குறான். யூகியா தான் நம்ம கதையோட ஹீரோ. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 6த் கிரேட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, யூகியாவும், மீக்குவும் 6த் கிரேட் படிக்கும்போது, ஐ லவ் யூ கேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேம அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, யா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி ஐ லவ் யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கணும். அப்படி சொல்லும்போது, யாருடைய ஃபேஸு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெக்கத்துல செவந்து போதோ, அப்படி இல்லன்னா அவங்களுடைய ஹார்ட்டு வேகமா துடிக்குதோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல தோத்ததா அர்த்தம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமோடைய ரூலு. இந்த கேம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு முட்டாள்தனமான கேமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நெனைக்கிறான். இப்பவும் அப்படிதான் நெனைக்கிறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட்டா 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கேம விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யார் ஜெயிச்சதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க ஒரு கஃபேல தான் இருக்காங்க. அப்போனியும் "யூக்கியா, ஐ லவ் யூ மிகு" அப்படின்னு சொல்றான். இத கேட்டோனயும் "மிகு, மீ டூ, ஐ லவ் யூ யூக்கியா" அப்படின்னு இப்ப தான் சொல்றா. அப்போ நேமிக்கு, "ஹேய் ஒத்துக்கோ! நீ வந்து பார்த்தீன்னா, நான் ஐ லவ் யூ சொன்னோனயும், உன் ஹார்ட் ரைஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. உன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா ரெட் ஆச்சு" அப்படின்னு பார்த்தா சொல்றா. இத கேட்டோனே ஹீரோ, "ஏய் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரெட் ஆச்சுன்னு சொல்லிங்கிற. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஜெயிக்கணும்னு கற்பனையில உன் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரியுது" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சண்டை போட்டுன்னுருக்காங்க மாத்தி மாத்தி ஜாலியா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கடையில இருக்கிறவங்க, வேலை செய்றவங்களும், அந்த ஓனரும், அந்த வேலை செய்ற பொண்ணு, அண்ணாக்கா தான் சொல்றா. ஹேய்! இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. பட் ஆனா, இப்போ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அவ சொல்றா. இத கேட்ட ஓனரு, ஆமா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேமோட ரூல்ஸ மாத்திட்டாங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றாரு. உடனே ஆனகாக்கு சரியான ஷாக்கு. என்ன ரூல்ஸ மாத்திட்டாங்களா? என்ன அது? அதுக்கு உடனே அவரு சொல்றாரு. அதாவது இப்போ அவங்க வெறுமனே ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லாம, அவங்க பிளிஷ் ஆவறதுக்காக, அவங்களுடைய ஹார்ட் ரைஸ் ஆவறதுக்காக, அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூலு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இது கேட்டீங்கன்னாக்கா, ஓஹோ! அப்படி போதா கத. பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒண்ணு சேர்றாங்க? இவங்களுடைய கதை எந்த மாரி முடியுதுன்னு பார்க்கலாம். அடி வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்றா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்வத்த அடக்கவே முடியலையே! அப்டி சொல்லிட்டு அவ மனசுக்குள்ளேயே கத்துறா. அப்போனே அவங்க அப்படியே சண்டை போட்டுன்னே இருக்காங்க செம கியூட்டா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு, சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம டைம் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறேன். அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு கிளம்புறா. அவ கிளம்புறதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கிளாஸ்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைக்கு என்ட்ரன்ஸ் செரமனி இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படின்னு இப்ப தான் சொல்றா. இத கேட்டு ஹீரோ, அத பத்தி யார் கவலைப்பட்டா? அப்படின்னு இப்ப தான் சொல்றான். இத கேட்டோனே மிக்கு, நீ நானும் சேம் கிளாஸ்ன்னு சொன்னோனயும், உன் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரெட்டா இருந்துச்சு. நான் நல்லாவே பார்த்தேன் அப்படி சொல்லுங்கிறா. இத கேட்டோனே ஹீரோ அப்படிலாம் கிடையவே கிடையாது சொல்லி தான் சமாளிச்சுங்கிறா. அப்போனே மீக்கு டோர் கிட்ட போயிட்டு, "சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி" அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்புறா. அவ கிளம்பிட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பெருமிச்சு விடுறான். அவ போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தாறுமாறா கத்த ஆரம்பிக்கிறான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அவ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிறா? அவ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை மாரி பிகு பண்ணிட்டு இருப்பா. பட் ஆனா, அவ நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஸ்வீட்டா பிகு பண்றா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்வீட்டா பிகு பண்ணா என்னால வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தாங்க முடியும்? அவளுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கியூட்டா இருக்கு. அவ வந்து பார்த்தீங்கன்னா, செம கியூட்டா இருக்கா. அவளால அவ இந்த அளவுக்கு கியூட்டா இருக்கும்போது, என்னால வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி என்னுடைய ரியாக்ஷன கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ புலம்ப ஆரம்பிக்கிறான். தாறுமாறா புலம்புறான். மீக்கியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தாறுமாறா திட்டுறான். "நீ ஏன் வந்து பார்த்தா இந்த அளவுக்கு அழகா இருக்கியே?" சொல்லி. அப்போனே அந்த அண்ணாக்கா, இவன் தான் தோற்பான் போல, போற போக்க பார்த்தா" அப்படின்னு பார்த்தா அது சொல்லுங்குது. அப்போனே ஹீரோ நினைக்கிறான். இந்த கேம் ஸ்டார்ட் ஆனப்போ, இந்த கேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயமாவே தெரியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அதனால தான். இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கலந்துக்கிறதுக்கு ஒரே காரணம், சின்ன வயசுலேருந்து மீக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் என்ன ஜெயிச்சுட்டே இருப்பா. அதனால ஒரு தடவையாவது நான் அவள ஜெயிக்கணுங்கிறது தான் ரீசனே. பட் ஆனா அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான், ஒரு நாள் கண்டிப்பா என்னுடைய மிடில் ஸ்கூலுடைய நடுவுல மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் காதுல ஐ லவ் யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா. ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அவளுடைய வாய்ஸ் எப்பத்துலருந்து எவ்வளோ கியூட்டா மாறிச்சு. எப்படி? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவளுடைய வாய்ஸ் இந்த அளவுக்கு கியூட்டா மாறுது? என்ன இவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கியூட்டா இருக்காளே! எப்படி? எப்படி? இவ வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் என் கூட தானே இருந்தா. பட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவ இந்த அளவுக்கு மாறி இருக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! நான் இவள டெய்லி தானே பார்க்குறேன். அப்புறம் ஏன் இவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கியூட்டா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்காளே!
அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவ பார்த்து பிளிஸ் ஆயின்னுக்குறான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவன் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா க்ரோ ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா, புரியவே இல்ல ஹீரோவுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க முடிச்சுட்டு ஸ்கூல விட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மிடில் ஸ்கூல்ல இருந்தபோதே. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு அவ குடிச்சிட்டு குடுக்குறா ஒரு ஜூஸ் கேன. உடனே ஹீரோக்கு சரியான ஷாக். ஐய்யயோ! இது வந்து பார்த்தா இன்டைரக்ட் கிஸ்ஸா இருக்குமேன்னு பார்த்தா அவன் மனசுல நினைச்சுட்டு இருக்கும்போது, மீக்கு உடனே என்னப்பா செம்ம பிளிஷ் ஆவுற போல. எனக்கு தெரிஞ்சு அது இன்டைரக்ட் கிஸ்ஸுங்கிறதுனால நீ வந்து பார்த்தா செம்மையா பிளிஷ் ஆவுற போல அப்படின்னு பார்த்தா ஹீரோ சொல்லி கிண்டல் பண்றா. அப்போனே ஹீரோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லி பார்த்தா அந்த ஜூஸ வந்து பார்த்தீங்கன்னா குடிக்காம அப்படியே கடிக்கிறான். இத பார்த்தோனயும் மிக்கு "ஏய் என்னப்பா கடிக்கிற? கடிக்காத" அப்படி சொல்லி பார்த்தா ஹீரோவ போட்டு கிண்டல் பண்ணுகிறா ஒரு வினோதமான வாய்ஸ்ல. நீ வந்து பார்த்தா அத குடிக்கணும் அப்படி சொல்லி பார்த்தா ஹீரோ கூட ஜாலியா வந்து பார்த்தா கிண்டல் பண்ணிட்டே அவங்க ஜாலியா வீட்டுக்கு போறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. இந்த லவ் கேம் மட்டும் இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? மிக்கு என் லைஃப்ல இருந்து போயிட்டு இருப்பா. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற ரிலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த லவ் கேம் இல்லன்னா நாங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் கூட பண்ணிக்க மாட்டோம். அப்படின்னு அப்படி தான் நினைக்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு என்ன விட்டு எனக்கு தனியா போற மாரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அவ வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தனுக்கு சொந்தமாயிட்டு இருப்பா. பட் ஆனா அப்படியெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேம் தான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் லோன்லியான ஒரு ஆளு. ஆனா மீக்கு அப்படி கிடையவே கிடையாது. அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பாப்புலரான ஒரு கேர்ள். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நினைச்சுன்னுருக்கான். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, 4 வருஷமா நானும் மிக்கும் ஒண்ணா இருக்கிறதுக்கு இந்த லவ் கேம் காரணமா இருக்குது. பட் இருந்தாலும் இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த அளவுக்கு வெட்கப்பட வைக்கிறா! அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம். அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவ போட்டு அப்போனையும் அந்த அனகான்ற பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து, "ஏய் பரவாயில்லையேப்பா! உன் வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு" அப்டிங்கிற மாரி தான் சொல்றா. இத கேட்டதும் ஹீரோ, "ஆமா, நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு தான் போனேன்" அப்டின்னு சொல்றான். இத கேட்டதும் அனகா ரொம்ப சூப்பர் அப்டி சொல்றா. அப்போனே ஹீரோ, "பட் இருந்தாலும் இது சுத்த வேஸ்ட்டு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கண்டுக்கவே இல்ல" அப்டின்னு வந்து சொல்றா. இத கேட்டதும் அனகா, "நீ என்ன நெனச்ச? வெறும் முடிய அட்ஜஸ்ட் பண்றதுனால மட்டும் பொண்ணுங்க விழுந்துருவாங்கன்னு நெனச்சியா என்ன?" அப்டி சொல்றான். இத கேட்டு ஹீரோ, "அப்டி இல்லையா?" அப்டி சொல்லி பார்த்தா செம்மையா ஃபீல் பண்றான். இப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் கரெக்ட்டா அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் செரிமனி தான் காட்டுறாங்க. இவன் நினைக்கிறான், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஹைஸ்கூலோட ஃபர்ஸ்ட் நாளு. கண்டிப்பா இந்த ஹைஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவ என்னுடைய வலையில விழ வைப்பேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ நினச்சுன்னுக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதுக்கோசரமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிகிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சோஜா மான்வா அதாவது லவ் மான்வாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க ஆரம்பிச்சுக்கிறான். அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயலாக்ஸ் எல்லாம் சொல்லி, மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அவனுடைய வலையில விழ வைக்கலாம்னு சொல்லி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கான்ஃபிடென்ட்டா வேகமா ஓடி போய் கதவு திறக்குறான். மீக்கு காலிங் பெல் அடிச்சோனையும். வேகமா ஓடி போய் அவன் கதவு தொறந்து பார்த்தா, அவனுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு அவன் முன்னாடி எவ்வளோ அழகா, செம்ம கியூட்டா இருக்கிறத பார்த்துட்டு, அவனால நம்பவே முடியல. "யார்றா இவ?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தடுமாற ஆரம்பிக்கிறான். அப்படியே கீழ விழுறான். அவன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ ட்ரிகர் ஆயிட்டு, வேகமா வெளிய வந்துட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, விழாம நின்னுட்டு, மிகுவ பார்க்குறான். ச்சே! இது மாரி காலங்காத்தால என் வீட்டு வாசல் முன்னாடி ஒரு ஏந்தில வந்து நிப்பான்னு யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையேடா! அப்படின்னு பார்த்து அவன் பதர்றான். அப்போனே மீக்கு, "ஓஹோ! என்ன என்னுடைய ஹைஸ்கூல் ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு நீ விழுந்துட்ட போல" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உடனே ஸ்லோ மோஷன்ல ஒரு ரவுண்டு ஒண்ணு போட்டு காட்டுறா. இத பார்த்தோனே ஹீரோ சுத்தமா ஃப்ளாட் ஆயிட்டான். அடடே! யார்றா இவ? ஏற்கனவே எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளே! அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ப்ளஷ் ஆயிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ளேயே. உடனே மிக்கு நடிக்கிறா, "சூப்பரு! எஸ், 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 எஸ் சூப்பரு!" அப்படின்னு அவ பாத்து நடிக்கிறா. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, நானு இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா, காலைல எழுந்து சீக்கிரமா குளிச்சுட்டு, நான் வந்து பாத்தீங்கன்னா, மேக்கப் எல்லாம் பண்ணி என்ன ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுமாரி யூகியா என்ன பாத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகணும்னு சொல்லி தான். அதுமாரி வந்து பாத்தீங்கன்னா, யூகியா என்ன பாத்து இம்ப்ரெஸ் ஆயிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக்கு செம ஜாலியா இருக்கிறா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேம ஃபர்ஸ்ட்டு 6த் கிரேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே யூகேக்காக தான். அவன் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே யூகேவ ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பட் ஆனா யூகே அப்படி கிடையவே கிடையாது. ஸோ, அதனால தான் யூகே என்ன லவ் பண்ணணும், என்ன பார்க்கணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்துட்டே இருக்கணுங்கறதுக்காக தான் நான் இந்த லவ் கேம சூஸ் பண்ணேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேம் இல்லன்னா, கண்டிப்பா அவன் என்ன விட்டு போயிடுவான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூகே நினைச்சுட்டு இருக்கான். அப்படியே அவ ஹீரோவ பார்த்தா, ஆஹா! அவளுடைய ஹேர் ஸ்டைல் பார்த்தியா செம்ம கியூட்டா இருக்கு. எப்படி எப்படி அவன் வந்து பார்த்தீங்கன்னா, புது ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கானே! செம கியூட்டு, செம கியூட்ன்னு அத பார்த்தா மனசுக்குள்ள நெனைக்கிறா. அவளால வந்து பார்த்தீங்கன்னா, அவளுடைய ஹார்ட்டு ரைஸ் ஆவுது. அவளால ஃபீல் பண்ண முடியுது. இல்ல, 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 இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நடக்கவே கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி அவனுக்கு விழக்கூடாது. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு விழணும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு எடுத்துட்டு சடனா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன என்னுடைய குட்னஸ் ஓவர்ஃப்ளோ ஆவறத பார்த்துட்டு, "நீ எனக்கு விழுந்துட்டேன் தானே! உண்மைய ஒத்துக்கோ யூகியா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுன்னுக்கிறா. உன்ன பார்த்தாலே தெரியுது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அழகுல அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிற அப்படின்னு பார்த்தா சொல்லுங்கிறான். இத கேட்டு ஹீரோ அடச்சே! இது வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இப்படி நடக்கவே கூடாது. மிடில் ஸ்கூல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ என்ன போட்டு வச்சு செஞ்சா. இது மாரி டீஸ் பண்ணிக்கிட்டு. இந்த ஹை ஸ்கூல்லயாவது நான் அவள
மடக்கியே ஆவணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ டப்புன்னு அவன் காமிக்ல வேற. அவன் மாங்கால படிச்ச அந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுத்தலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவள அப்படியே செவுத்துல お வச்சு வந்து 前 பார்த்தீங்கன்னா こ லாக் そ பண்றான். 俺に லாக் பண்ணிட்டு, "ஹேய் மீக்கு, என்ன நீ ரொம்ப நேரமா என்னையே பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன புடிச்சிருக்கா என்ன? என்ன சைட் அடிக்கிறியா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கறான். இப்படி கேட்டத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, யூகியாக்கு ஒண்ணுமே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, யூகியா கேட்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா இது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இவ கேட்கறாளே! இது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம 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 க்ளோஸா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவ வந்து பார்த்தா அப்படியே செம்மையா வந்து பார்த்தா ப்ளஷ் ஆவுறா. அப்படி ஆட்டி விட்டதுல பார்த்தா அப்படியே ரைஸ் ஆகுது. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கும் அடடி! நான் வந்து பார்த்தா இந்த டயலாக சொன்னேன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா இந்த அளவுக்கு க்ளோஸா வந்துட்டு வந்து பார்த்தா நானு சொல்லணும்னு வந்து பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே! அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் செம்மையா ப்ளஷ் ஆகுறான். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒருத்தவங்க தெரியாமலே வந்து பார்த்தா செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ஆகிட்டு இருக்காங்க மாறி மாறி. ச்சே! யூகியா யூகியா இப்படி பண்ணா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவன் எதுக்கு வந்து பார்த்தா இந்த அளவுக்கு இறங்குறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு நெனச்சிட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவ பட்டன பார்க்குறா. அடடே! அவன் வந்து பார்த்தீங்கன்னா, காலர் பட்டன லூஸா விட்டுருக்கான். அவன் வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். யூகே எப்படி இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சான்? அவன் வந்து பார்த்தா ஒரு முட்டாளாச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்கா. இல்ல, இல்ல அப்படின்னு பார்த்தா அவன் நெனச்சுட்டு ஹீரோவ பார்த்தா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, செம ஷையா வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு கிட்ட அவ்வளோ க்ளோஸ்ல இருக்கிறதுனால செம ப்ளஷ்ஷா அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நர்வஸா இருக்கிறான். இத பார்த்தோனே மீக்கு, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சான்ஸு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஃபீலிங்ஸ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இல்ல அப்படிங்கிறதுனால, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி, சீக்கிரமா அவனுக்கு முன்னாடி முந்திக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பர் ஹேண்ட் வரும். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வேகமா அவனுடைய கழண்டு இருக்கிற காலர பத்தி டைட் பண்ணி, அவளோட டைய வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, "ஹேய் பாரேன்! நீ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லாப்பியா இருக்க. இப்ப பாரு நீ ரொம்ப பெட்டரா இருக்க." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கிண்டல் பண்றான். அப்போ நீ ஹீரோ செம்மையா ப்ளஷ் ஆகுறத பார்த்துட்டு, "ஏய் என்ன சொல்லு சொல்லு உண்மைய சொல்லு. இதுமாரி நான் உன்ன டச் பண்ணதால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ப்ளஸ்ஸா இருக்க. உண்மைய சொல்லு." அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுன்னுருக்கிறான். இதுக்கு நீ ஹீரோ, உன்ன டச் பண்ணதாலயா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு சொல்லி சடனா மீக்கூட கைய பிடிச்சிடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு பதட்டத்துல கத்திடுறா. உடனே அவ கத்துனத பார்த்து ஹீரோவும் கத்துறான். உடனே ஹீரோ, お前 "டேய் ஏன் கத்துற? நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா கத்துன" அப்படி கேட்கறான். இதுக்குன்னு மிக்கு, "நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது மாரி தொட்ட? இது மாரி யாராவது தொடுவாங்களா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கறா. இத பார்த்தோன்னே ஹீரோ, "ஏய் உண்மைய சொல்லு. தொட்டதால உன்னுடைய ஆர்டி ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சு. அத கண்டுபிடிப்புங்கிறதுனால தானே வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்ற. இது மாரி பண்ற" அப்படின்னு பார்த்தா கேட்டுன்னுருக்கிறான். இத கேட்டோனே மிக்கு, "ஏய் நீ பொய் சொல்லாத. இது மாரி ஹை ஸ்கூல் பொண்ணு. இது மாரி நான் உன் முன்னாடி ஹை ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்தோனயும், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாரி தான் தோணுச்சு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறான். இத கேட்டோனே ஹீரோ, அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. உன்கிட்ட என்ன இருக்கு? நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாவே இல்ல மொதல்ல. உன்ன பாரேன் உன்கிட்ட ஹை ஸ்கூல் பொண்ணுன்னு சொல்ற மாரி ஒண்ணுமே இல்ல. உன்ன பார்த்தா எனக்கு பெண்மையாவே தோணவே இல்ல. உன் மேல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பார்த்தா சொல்றா. ஹீரோ நினைக்கிறான், அடடே! என்னடா இது மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெட்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு வெட்கப்பட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசுல நினைச்சுன்னுருக்கான். இத கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீக்குக்கு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறா. அவ வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாம செம்மையா வெறுப்பு காட்டுறா ஹீரோ மேல. அப்போனே, "ஓ! அப்படி சொல்றியா? 確 இது かに நாட் பேட்" で அப்படி சொல்லி も பார்த்தீங்கன்னா ちょ கொஞ்சம் っと கொஞ்சமா 高 வந்து 校 பார்த்தீங்கன்னா அவளுடைய 生だった ஸ்கர்ட்ட ら மேல いい தூக்குறா. か ஹீரோ な உடனே と பார்த்துடுறான். 思 "ஏய் っ என்ன た பண்ற? ん இது だ மாரிலாம் பண்ணாத" சொல்றான். け ஆனா ど அவ கொஞ்சம் な கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய 何を ஸ்கர்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப குட்டியா はい போட்டுக்கிட்டா அவளுடைய ஸ்கர்ட் "எப்படி இருக்கு? இது கியூட்டா இருக்கா?" அப்படின்னு பார்த்தா கேட்குறா. இத பார்த்தோனே 可 ஹீரோ இது 愛い வந்து でし பார்த்தா ょ சுத்தமா ஃபேரே இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா கத்துறான். அப்போனையும் これなら私の மிக்கு 姿が அவனுக்கு 視 வந்து 界に பார்த்தீங்கன்னா 入るた த்ரீலா びに மாரி வந்து பார்த்தீங்கன்னா 意 அப்படி 識 இப்படியே せざる ஆடிட்டு, を得ないで "நீ しょ என்ன என்னையே தான் வந்து பார்த்துட்டு இருக்க போல? உனக்கு என்ன இது புடிச்சிருக்கா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறா. இத கேட்டோனே ஹீரோ, "ஏய் நீ என்ன இப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரதா இருக்கியா என்ன?" அப்படி கேட்குறா. இத கேட்டோனே மிக்கு ஆமா சொன்னோனயும், ஆனா ஹீரோ அவன் வந்து பார்த்தா அவன காம்டவுன் பண்ணிட்டு, "நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வராத. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன இப்படி பார்ப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல" அப்படி சொல்றான். இத கேட்டோனே மிக்கு, "ஓ என்ன? என்ன வந்து பார்த்தீங்கன்னா மத்த பசங்க பார்க்கறதுனால உனக்கு பொறாமையா இருக்கா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறான். இத கேட்டோனே ஹீரோ அப்படியெல்லாம் இல்ல. "நீ உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் அப்படி சொன்னேன்" அப்படி ま சொல்றா. あ ஆனா வந்து ユキ பார்த்தீங்கன்னா ヤも மிக்கு 変な அவளோட 目で見て ஸ்கர்ட்ட る வந்து から பார்த்தீங்கன்னா そ இறக்கி う思 விட்டுறா っちゃ ஹீரோ うんじゃ கிட்டயானது ない அப்படி சொன்னாலும். உடனே அவ, "ஏய் உண்மைய சொல்லு. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன லவ் பண்ற. அதனால தானே வந்து பார்த்தீங்கன்னா இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பொறாமப்படுற" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கறா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒத்துக்காதனால, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்டா போயி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி முறைச்சுன்னுருக்காங்க. அப்போனே அவங்க தங்கச்சி வக்கானா வந்து, "ஹே காய்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம லேட் ஆகுது. நீங்க இன்னமும் இது மாரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே" அப்படி சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அடடே சொல்லி பார்த்தீங்கன்னா வேகமா ஓடுறான். அப்போ நீ மீக்கு "டேய் வெயிட் பண்றா" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளும் வேகமா ஓடுறா. அப்படியே அங்க ஓடும்போதே அடிச்சிட்டு, பிடிச்சிட்டு ஓடுறாங்க. は அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, அவக்காலாம் あ நெனச்சு あの பார்க்குறா. 二人 யார்றா இவங்க? 高 ஹை 校 ஸ்கூல் 生に வந்துட்டாங்க. なって பட் も இருந்தாலும் இது மாரி அடிச்சிட்டு 相変 இருக்காங்களே! わらずだな ஏதோ ஒண்ணு இவங்க ஹை ஸ்கூல் வந்தும், இவங்களோட ரிலேஷன்ஷிப் மாறாம இருக்கே! அது வரைக்கும் சந்தோஷம். அப்படின்னு பார்த்தா நெனச்சு பார்க்குறா, வக்கானா. இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஓடின்னுருக்காங்க. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம். நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவ் கேம சீரியஸா எடுத்துக்கிட்ட யூகியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீக்கு கம்ப்ளைண்ட் பண்றா. இத கேட்டோனே ஹீரோ, "ஏய் மீக்கு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். காலங்காத்தாலே வந்து நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் ப்ளஸ் ஆயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஆனா மீக்கு ஸ்டபனா, "ஏய் பொய் சொல்லாத. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டயலாக்ஸ்லாம் போட்டு என்ன கவர ட்ரை பண்ண" அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவ சொல்றா. இத கேட்டு ஹீரோ செம்மையா பிளஸ் ஆயிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் நின்னுடுறான். பார்த்தீங்கன்னா, அவன் நின்ன இடம் கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு சினோரியோவா இருக்கு. மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடிட்டே இருக்கா. "என்னடா இது நம்ம கூட வந்து நான் காணோமே" சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளும் திரும்பி பார்க்குறா. பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். அவள பார்த்தோனேயும் மீக்குக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த சினாரியோ? இது வந்து பாரேன் ஒரு பிரிட்ஜுக்கு கீழ சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம் பிளாசமோட பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, காத்துல பறந்துட்டுருக்கு. இந்த சினரிய கண்டிப்பா ஒரு ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு இடமா இருக்குமே! இந்த இடத்துல இவன் எதுக்கு நின்னுட்டு இருக்கான்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, இத நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவ ப்ளஷ் ஆக ஆரம்பிக்கிறா. அவ மனசுக்குள்ளேயே. நிஜமாலே நிஜமாலேவா சொல்லி. ஆனா ஹீரோ பொறுமையா அவன் முன்னாடி காமா நடந்து போயிட்டு, அவன தாண்டி போயிட்டு, "என்ன மிக்கு, நீ செம்மையா ப்ளஸ் ஆயிட்டு ஓரமா நிக்கிற போல. இப்பயாவது புரிஞ்சுதா? இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான்." அப்படின்னு சொல்றான். இத கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, அப்செட் ஆயிட்டு, "ச்சே! நீ ஒரு முட்டாள்றா" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ கத்துறா. உடனே ஹீரோ "நீ வரப்போறது இல்லையா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிடுறான். உடனே மீக்கும் சரி சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேகமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க ஸ்கூலுக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போர்ட்ல பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கிளாஸ்ல இருக்கிறத பார்த்தோனயும், 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரே கிளாஸ்ல இருக்கோமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அப்போனே ஹீரோ, "ஹா! நம்ம என்ன மறுபடியும் சேம் கிளாஸா?" அப்படி சொல்றான். இது கேட்டோனே மிக்கு, "ஏய்! நீ பொய் சொல்லாத. உன் ஆட்டுக்குட்டி ரைஸ் ஆயிடுச்சு தானே?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கறா. "நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருக்க போல" அப்படின்னு தான் கேட்கறான். இத கேட்டோனே ஹீரோ, பொய் சொல்லாத. நீ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கவலையா இருந்த போல. உன் ஃபேஸ பார்த்தாலே இதெல்லாம் தெரிஞ்சுது. எங்க நம்ம 2 பேரும் வேற கிளாஸ்க்கு போயிடுவோமோன்னு சொல்லி பயந்துட்டு இருந்த. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளில சொல்றான். ஆனா மனசுக்குள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. அவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். அப்போனே மீக்கு, நான் கவலைப்பட்டேனா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸே மேக் பண்ணி தெரியாது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எங்க தனியா இருக்க போறியோ, உன் கூட நான் இருந்து உன்ன பார்த்துக்கலாம்னு நெனச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஃப்ரெண்டா உன்ன பார்த்து நான் வொரி பண்ணேன். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு பார்த்தா வெளில சொல்றேன். ஆனா மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த வருஷம் நானு இந்த லவ் கேம்ம வந்து பார்த்தா செட்டில் பண்ணி, யூக்கியா உன்ன நான் வந்து பார்த்தா எனக்கு சொந்தமாக்குறேன். அப்படின்னு பார்த்தா மனசுக்குள்ள நெனைக்கிறா. இப்போ வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் அந்த கிளாஸ்ல இப்போ ஒண்ணா இருக்கிறதுனால, அவங்க நெனச்சு பார்க்குறாங்க எப்படி எப்படியெல்லாம் வந்து பார்த்தா யூக்கியாவ எப்படி எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லவ் கேம்ல ஜெயிக்கலாம்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் நெனைக்கிறான். "ஏய் என்ன மிக்கு உன்னுடைய கிளாஸ் டைம்ல நீ என்னையே பார்த்துட்டு இருந்த போல. எதுக்கு உன்னுடைய கண்ணு என் கண்ண பார்த்துட்டு தேடிட்டு இருக்கு?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன போட்டு கிண்டல் பண்றான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மிக்குவ போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் மிக்கு நெனைக்கிறா, "ஹேய் யூக்கியா என்னாச்சு? நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய டெக்ஸ்ட் புக்க மறந்துட்ட போல. கவலைப்படாத. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்காக காட்டுறேன்." அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக்கு ஹீரோவ ஒட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ போட்டு ட்விட்டிஸ் பண்றா. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கற்பனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒருத்தங்கள ஜெயிக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மனசுக்குள்ள நெனைக்கிறாங்க. அவங்க வந்து மனசுக்குள்ள நெனச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வெளில ஏதோ பைத்தியக்காரங்க சிரிக்கிற மாரி தான் இருக்கு. பட் ஆனா அவங்க உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. "சீக்கிரம், சீக்கிரம் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணவே முடியல." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் முடியுது. ஸோ காய்ஸ் இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் இல்ல. இந்த மொத்த எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம டக்கரா இருக்கும். இத கன்டின்யூ பண்ணலாமா? வேணாவா? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் சாப்டர்ல மீட் பண்றேன். பை காய்ஸ்.